Welcome back to Moving Lifestyle channel. I'm going to cover this at கோடம்பாக்கம் ஏரியா. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கோடம்பாக்கம் ஏரியாவில் என்ன அப்டேட் இருக்குது, ரோடு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற ஃபுல் அப்டேட்டை உங்களுக்கு லைவாக நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் பாருங்கள். அண்ட் ஐம் கோயிங் டு ட்ரைங் திஸ் இன் அ நியூ வெர்ஷன். என்னோட வாய்ஸ் ஓவர் வீடியோவாக இதை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்த சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் கவர் என்டையர் சென்னை ஏரியாவில் இருக்க மொத்த ரோடு நான் கவர் பண்ணி இந்த வீடியோ சேனலில் ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ அட் கோடம்பாக்கம் ஏரியாவை கவர் பண்ணுறதா இருக்கும். அண்ட் அபவுட் திஸ் ரோடு, இந்த ரோடை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ரோடு அண்ட் வெரி வெரி ஹை டிராஃபிக்கான ரோடு. பிஃபோர் இந்த ரோடில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் லாட்ஸ் ஆஃப் மெட்ரோ ஒர்க்னால, ரோட் டைவர்ஷன்னால இந்த சைடு போகிற பாதி வெஹிக்கல்ஸ் வந்து ரூட் டைவர்ட் ஆகி அண்ட் பூந்தமல்லி பைபாஸ் ரோடில் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து கிண்டி மவுண்ட் ரோடு, அந்த பேரலல் ரோடை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோடை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை மக்கள் ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோடு. பட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ திஸ் ரோட் ஸ்டேட்டஸ் ரைட் நவ். இந்த ரோட்டில் எனி டைம் டிராஃபிக்காக இருக்கும், எஸ்பெஷலி மார்னிங் அண்ட் நைட். பாருங்கள், ஒருத்தர் இப்போ கூட ராங் வேல போயிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இந்த ஏரியாவில் பிஃபோர் தெர் வாஸ் அ பீஃப் பிரியாணி ஷாப். நான் அதை சொல்ல மாட்டேன், கொஞ்சம் முன்னாடி இருந்திருப்போம் ரைட் சைடில். அது இரஃபான் கூட ஒரு வாட்டி வீடியோ போட்டிருந்தார், அவரோட வியூ கொடுத்து. செம்ம க்ரௌட் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க காலி பண்ணிவிட்டு அந்த சைடில் போயிட்டாங்க. அடுத்த வாட்டி அந்த ரோடு போனாலும் அவங்களுக்கு அதை நான் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பஸ் ஸ்டாப் அண்ட் பின்னாடி ஒரு பார்க் இருக்கும். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக மண் சட்டி, அந்த மண்பானை, இந்த பூத்தொட்டி, இதெல்லாம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸாக கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டமை வாங்கிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம கோடம்பாக்கம் ஃப்ளைஓவரை டச் பண்ணிவிடுவோம். 100 to 200 மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இசைஞானி இளையராஜாவோட ஆஃபீஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் அவரோட ஆஃபீஸ் மெயின் ரோட்லேயே இருக்கும். மேலே ஒரு ஃப்ளைஓவர் போகும். திஸ் இஸ் கனெக்டிங் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து லைலா காலேஜ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டி நகர் போகலாம். ஸோ தட் இஸ் த கனெக்டிங் ஃப்ளைஓவர். அண்ட் திஸ் இஸ் ஃப்ளைஓவரை ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. இதுதான் ரொம்ப வருஷமாக இருக்க சென்னையில் ஒரு பழைய ஃப்ளைஓவர் பிரிட்ஜ். அண்ட் இந்த பிரிட்ஜை ரொம்ப ஒரு குட்டியான ஒரு பிரிட்ஜ் தான், ஒரு பஸ்ஸு போக முடியும். அண்ட் அதுக்கு மேலே ஒரு வெஹிக்கிள் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகும். ரொம்ப காரு திடீர்னு பிரச்சனை பண்ணி நடுவில் நிறுத்திடுவாங்க. ரொம்ப டிராஃபிக்கான ஒரு ஃப்ளைஓவர் தான் இதுவும். இதில் நடுவில் இந்த சென்ட்ரல் மீடியன் வேறு போட்டு வச்சுருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. அதனால ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் மீடியன் போட்டிருக்காங்க. இது ஒரு சில டைம் நல்லதாக நான் பார்க்குறேன், ஒரு சில டைம் வெஹிக்கிள் டூ வீலர் வந்து போகக்கூடாது தான் மேக்ஸிமம் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லதா இல்லையான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்ட் இப்போ இந்த ஃப்ளேவரில் ஒரு சரியான பியூட்டியான ஒரு விஷயம் நான் அடிக்கடி நோட் பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இஃப் யூ ட்ராவல் திஸ் ஃப்ளேவர், நீங்கள் மேலே ஏறி இது மாதிரி இறங்கும் போது யூ வில் ஃபைண்ட் அ பியூட்டிஃபுல் மாஸ்க்னு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் இருக்கும். பட் இதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு சர்ச் மட்டும் இருந்ததுன்னா நடுவில் நல்லா இருந்திருக்கும். பட் இது ரெண்டு விஷயம் வந்து ஃப்ளேவர்லேருந்து வரும்போதே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேனகா கார்ட்ஸ், வெட்டிங் கார்ட்ஸ், நிறைய பிராண்ட் ஆஃப் கார்ட்ஸ் கம்பெனி இருக்கும். உங்களுக்கு ஜீரோ கிராவிட்டி ஃபோட்டோகிராஃபோட ஷாப்பும் பார்த்துருப்பீங்க. அவங்க வெட்டிங்க்கான ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அண்ட் திஸ் ஆர் ஆல் டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் அகைன் ரோட் டைவர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளாம் முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போவோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு காலேஜ் இருக்கும், அண்ட் மீனாட்சி காலேஜ். பட் இப்போ அதுக்கு போக முடியாது. யூ ஹவ் டு டேக் லெஃப்ட், கம்பல்சரி லெஃப்ட், நோ அதர் ஆப்ஷன். இந்த லெஃப்ட் எடுத்துட்டு தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்து யூ கேன் கனெக்ட் வடபழனி சிக்னல். அது சிக்னலுக்கு முன்னாடி வர அந்த ஜங்ஷனில் ஜாயிண்ட் ஆகும். ஸோ வடபழனி போகணுன்னா நீங்கள் யூ ஹாவ் டு கோ பை திஸ் விஆர் ரோட், நோ அதர் ஆப்ஷன். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் சரவணபவன், ஒரு ஹிடன் சரவணபவன் இதில் இருக்கும். நிறைய பேருக்கு நோட் பண்ணியிருக்க மாட்டேங்க இந்த ரோட்டில். அண்ட் இப்போ இதை தாண்டி நம்ம நேராக போகல, நம்ம வந்து டி நகருக்கு எப்படி போகிறதும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரூட் ஒன்று இருக்கிறேன். அந்த ரூட்டை எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஃபேமஸான ரோடு தான். பட் நிறைய பேருக்கு அந்த ரோடு தெரியாது. எப்படி அந்த ரோடை பிடிச்சி டி நகருக்கு வர்றதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஸோ டைவர்ஷன் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் லெஃப்ட் எடுத்து நேராக வந்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் எ 4-way ஜங்ஷன் ரோடு. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 4-way ஜங்ஷன் ரோடு. நம்ம முன்னாடி போகிற பஸ் இருக்குல்ல, அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் பஸ்ஸு. நம்ம வந்து வி கோயிங் டு டேக் அ லெஃப்ட். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா திஸ் இஸ் கோயிங் டு கனெக்ட் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அண்ட் ஆஃப்டர் தட் வி வில் டேக் ரைட். ஸோ தட் வில் கனெக்ட் யூ டு டி நகர். ஸோ ஐம் கோயிங் டு டேக் அ லெஃப்ட் நவ். ஆன் ரைட் சைடு ஒரு பிரியாணி ஷாப் இருக்கும், கோடம்பாக்கம் பிரியாணி ஷாப். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க, பிகாஸ் ரொம்ப ஒரு செட்டில்டான, ரொம்ப மசாலா இல்லாமல் ஒரு பிரியாணி, கோடம்பாக்கம் பிரியாணி வேணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணோன்னா இங்கே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இர்ஃபானோட வீடியோலையுமே அதை ரிவ்யூ போட்டிருப்பாரு. ஜஸ்ட் ட்ரை. ஒரு 150 ருபீஸ் தான் இருக்கும் அங்கே சிக்கன் பிரியாணி. ஐ திங்க் மட்டன் 200 அண்ட் 150 ஃபார் சிக்கன் 65. ரொம்ப சீப்பான ஒரு நல்ல பிரியாணி அங்கே சாப்பிட்லாம், கொஞ்சம் குவான்டிட்டி, டீசென்ட் குவான்டிட்டி ஆனது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா இதில் ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு ரோடு தான். இங்கே அங்கே கார்ஸ் அண்ட் ஆட்டோ எல்லாமே நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு பிஸியான, எப்பவுமே பிஸியான ஒரு ரோடு. நிறைய ஆஃபீஸ் இருக்குது இங்கே. பூர்வீகாவோட மெயின் ஆஃபீஸுமே இந்த ரோட்டில் தான் இருக்குது. அண்ட் நம்ம நேரில் எதிர்க்க பார்த்தா அதை வந்துட்டோம் பாருங்கள், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனோட இடம் இதுதான். ஸோ இதில் நேராக போகாமல் நம்ம ரைட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்தோன்னா அகைன் கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் கீழே போயிருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணோன்னா வி வில் ஃபைண்ட் அ பிரிட்ஜ். ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு 1-way பிரிட்ஜ் வரும். நைட் டைமில் இது டபுள்யூவாக சில பேர் 2 வீலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில மூவிஸ்லையுமே நீங்கள் இந்த ஃப்ளைஓவரை பார்த்துருக்கலாம். இந்த மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது, பட் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளைஓவர். இது 1-way. ஸோ ஒன்லி யூ ஹாவ் டு கோ. நீங்கள் திருப்பி இந்த வழியாக வரவே முடியாது. அப்படி நீங்கள் இந்த ஃப்ளேவரில் வந்து எப்படின்னா ஒய் மாதிரி இது பிரியும், இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளேவர். கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் பார்க்கலாம், ரயில்வேயோட ட்ராக்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா மெரினா பீச் பக்கத்தில் இருக்க ஃப்ளேவரில் இருக்க அதே ஆர்க் டைப் கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி ரிங்காக. ஸோ இது வந்து ஒரு வே. நம்ம போய் இப்போ கரெக்டாக அந்த ஒய் மாதிரி அந்த ஜங்ஷனில் கனெக்ட் ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், அந்த சைடில் போகிறாங்க. ஸோ தே ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் வடபழனி. வடபழனி போகிறதுக்கு இதுதான் ஒரு இன்னொரு வழி. ஸோ டி நகரில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ஷார்ட் கட். இந்த ஃப்ளேவரில் ஏறி அப்படி வடபழனி வழியாக இறங்கிக்கலாம். ஸோ நான் இப்போது இறங்க போகிறோம். இந்த இறக்கும் போது நமக்கு ஒரு சிக்னல் வரும். இந்த சிக்னல் தான் டி நகர் கொஞ்சம் சிக்னல். டி நகருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது சிக்னல். ஸோ இதெல்லாம் ரைட் எடுத்தோன்னா டி நகர் ஃப்ளைஓவர் வந்துடும். அந்த ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி யூ வில் ஃபைண்ட் டி நகர் பஸ் ஸ்டாப், மெயின் பஸ் ஸ்டாப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் நீங்கள் விவேக்ஸ் ஒரு இப்போது மாடர்னாக ரெடி பண்ணியிருக்காங்க, நியூ அவுட்லெட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும். சாரி, நியூ அவுட்லெட்டில் ஓல்டு தான், பட் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க, புதுசாக இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். அண்ட் லெஃப்ட் எடுத்தோன்னா அகைன் வி வில் ஹெட் அப் டு கோடம்பாக்கம்க்கே போய்டும். திருப்பி அந்த கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கே போய்டும். இது வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த ரோடு. ஸோ இந்த சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் விவேக்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் கோடம்பாக்கம், ரைட் சைடில் போனால் டி நகர், ரைட் ஹேண்ட் சைடில் போகிற பெரிய ஜாயலுக்காஸ் பில்டிங் ஒன்று இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எடுத்த டேட் என்னென்னா செப்டம்பர் மந்த் 2024. இந்த மந்தில் இந்த ரோடோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதை இந்த ஒரு சர்க்கிள் அடித்து நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த ரவுண்டு ட்ரிப்பில் உங்களுக்கு இந்த ரோடோட ஸ்டேட்டஸ் அண்ட் டைவர்ஷனோட ஸ்டேட்டஸ். ரோடு ஆக்சுவலி எப்போவுமே பள்ளமேடாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தான ரோடு நான் எங்கேயுமே இன்னும் பார்க்கல. நான் ஓட்டி எங்கேயாவது ஸ்மூத்தாக நான் பார்த்தேன், நல்லா இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஏதாவது வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணி தனியாக சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாவது எனக்கு கமெண்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும், இந்த வீடியோவில் இன்னும் நான் என்ன அப்டேட் பண்ணணும், ஏதாவது நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியானா, நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் கமெண்ட் அண்ட் கிவ் மீ அட்வைஸ். I already have a Instagram page in the same name of மூவிங் லைஃப் ஸ்டைல்னு இருக்கும், மூவிங் லைஃப் ஸ்டைல் வீலாக்னு இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதுலேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயுமே ஷார்ட் ரீல்ஸ் நான் அதில் அப்லோட் பண்ணுவேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வியூஸும். ஸோ உங்களுக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.